அபி, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம 2026 ஜான்வரி 1 இருக்கோமா? சோ இப்போ நான் உன்னை வந்து பாஸ்ட் கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோ, எப்படி ஃபீல் பண்ணுவ? பாஸ்ட்டுக்கா? என்ன டைம் டிராவல் ஏதாவது வச்சிருக்கியா? டைம் டிராவல்லாம் கிடையாது. வேர்ல்ட் ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து நியூ இயர் 2026 இருக்கும். ஆனா ஒரு இடத்துல மட்டும் இன்னைக்கு தான் 2018 நடந்துட்டு இருக்கு. எந்த பிளேஸ்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இத்தியோப்பியால இப்பதான் 2018 வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஜான்வரி 1 நியூ இயர் கிடையாது. வேர்ல்ட் ஃபுல்லாமே ஜான் 1 நியூ இயர் கொண்டாடினாலும் அவங்க மட்டும் செப்டம்பர் 11 அல்லது செப்டம்பர் 12 தான் நியூ இயர் கொண்டாடுவாங்க. நமக்கு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? 12 months. ஆனா அவங்களுக்கு மட்டும் இயர்லி 13 மந்த்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு 1 இயர்ல வந்து பார்த்தோம்னா பிப்ரவரியில 28 டேஸ், இன்கேஸ் லீப் இயரா இருந்தா 29 டேஸ் இருக்கும். அதே போல மந்த்ல ஒவ்வொரு மந்த்தும் டேட்ஸ் வேரி ஆகும். இன்கேஸ் 30 டேஸ் 31 டேஸ் இருக்கும் இல்லையா? ஆனா இத்தியோப்பியன் கேலண்டர்ல எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்மே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு 30 டேஸ் தான் இருக்கும். ஆனா 13 மந்த் மட்டும் பார்த்தோம்னா 5 டேஸ் அல்லது 6 டேஸ் இருக்கும். அவங்களோட லீப் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ இயர் மட்டும் சேஞ்ச் ஆகும். லீப் இயர் இல்லாத போது செப்டம்பர் 11 வந்து அவங்களோட நியூ இயர் கொண்டாடுவாங்க. இன்கேஸ் அது லீப் இயரா இருந்தது அப்படின்னா செப்டம்பர் 12 வந்து நியூ இயர் கொண்டாடுவாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கேலண்டர்ல மட்டும் கிடையாது, வேர்ல்ட்ல இருக்க மற்ற பிளேசஸ்ல இருந்து இத்தியோப்பியால இன்னும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த விஷயம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நம்ம கூட ஒர்க் பண்ற டெப்ரி இத்தியோப்பியா அந்த பொண்ணு தான் இந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு சொன்னா. கேட்க வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த விஷயம் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன்.